السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குகின்றான். அதே போன்று நம்முடைய ஆசைகள் தேவைகள் அனைத்தையும் அவன் நிறைவேற்றி வைக்கின்றான். பணத்தினுடைய வருகையை பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். யார் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரோ அவர்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு தொழுகை இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், யார் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ அவருடைய முகத்தில் அல்லாஹ் பிரகாசத்தை உண்டாக்குவான். அவருடைய முகம் மிகவும் பிரகாசமானதாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை 7 தடவைகள் நாம் ஓதுவோம். இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். பணத்தினுடைய வரவை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த துஆ இருக்கின்றது. அப்படிப்பட்ட சிறந்த துஆவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மாஷா அல்லாஹு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அஷ்ஹது அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். ما شاء الله لا حول ولا قوة إلا بالله أشهد أن الله على كل شيء قدير என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குகின்றான். இதனை தொடர்ச்சியாக நாம் ஓதி வருவோம். வல்ல நாயனும் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.